இந்தியா vs நியூசிலாந்து T20 ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன வந்து தப்பா பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து பெருசா தப்பு பண்ண மாதிரி தெரியல. சரி, அவங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பெட்டரா இருந்துச்சு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, மேட் ஹென்ரியை கொண்டு வந்திருக்கலாமோ. மேட் ஹென்றி ஆட வச்சிருந்தா ஜேக்கப் டஃபிக்கு வந்து ஜேக்கப் டஃபி செமையா பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஆமா, ஜஸ்ட் அவர் சிக்ஸ், மட்டும் தனியா ஒரு பிச்சுல போட்டுட்டு இருந்தாரு யா bowling. எக்ஸாக்ட்லி 6 to 6.5 தான் வந்து எக்கானமியே கொடுத்தாரு. 1 is 4 overs. உங்களுக்கு இன்னொரு டெட் போலிங் ஆப்ஷன் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். மேட் ஹென்றி மாதிரி ஒரு ஆளு இல்ல ஜேக்கப் டஃபியே வந்து நீங்க டெட் போலிங் யூஸ் பண்ணிருக்கலாமோ ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து டேரல் மிச்சல் நியூ பவுலர் கொடுத்தது வந்து அன்லைக் சாண்ட்னர். ஆமா, அவர் மட்டும் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. பட் ஆடம் மில்லியம் இருந்தா ஒரு சப்போர்ட் நிறைய இருந்திருக்கும்னு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. ஆடம் மில்லே வந்து SA20 ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இஸ் ஆல்சோ இந்த பேக்கப் தான் நினைக்கிறேன். ஸோ ஆடி இருக்கலாம், ஆடம் மில்லே கூட கூப்பிட்டு ஆடி இருக்கலாம். ஐ டோன்ட் பட் ஆல்சோ இது 5 மேட்ச் T20 இருந்ததுனால அவங்க வெயிட் பண்றாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் நோ. கூட வந்தாலும் வரலாம். இருக்கலாம், இல்லனா இல்லனா வந்து டேரக்டா வேர்ல்ட் கப் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருக்கலாம். ஏன்னா உங்க உங்க மெயின் மெயின் பேட்ஸ்மேன் மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாக் ஸ்டோக்ஸ் மாதிரி ஆடலாம் எடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் ஏன்னா இஸ் ஆல்ரெடி அவர் ரெகுலர் தான். ரெகுலர் T20 ஐல ஆடுற பிளேயர் ஜாக் ஸ்டோக்ஸ் எல்லாம். ஸோ அவர் ஆடி இருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கலாம். தெரியல. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்டார்ட் வந்து அபிஷேக் சர்மா. பீஸ்ட் பீஸ்ட் மோட்ல இருக்காரு. அன்லைக் சஞ்சு அவர் வந்து இன்னும் சாஃப்ட் டிஸ்மிசல். ஓகே, ஃபேர் எனஃப். நாட் இஸ் டே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் துபேவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. தென் அன்லைக் சாஃப்ட் டிஸ்மிசல் அதே மாதிரி தான். ஆமா, ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரே கீர் தான் வந்தவன அடி அடியே அவ்வளவுதான். ஒரே கீரை தான் எக்ஸாக்ட்லி. ஆடுறாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங். திலக் வர்மா வந்து இருந்தா ஹி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் காம்பினேஷன். நான் ஏன் சொல்றேன், இஷான் கிஷன் வந்து அவரும் அடிக்க இந்த 6 பிளேயரும் அடிக்க போனாங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து T20ல ரொம்ப முக்கியம். தட்ஸ் வை திலக் வர்மா பிளேஸ் இஸ் ரோல் பெர்ஃபெக்டா. திலக் கரெக்ட் வர்மா கரெக்ட், நீங்க வில் பி சொன்ன பாயிண்ட் ஹியூஜ் நான் ஒத்துக்கிறேன். ஹியூஜ் மிஸ் டு த இந்தியன் வேர்ல்ட் கப். ஏன்னா ரொம்ப 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 டேலண்டட் பிளேயர், டிசர்விங் பிளேயர் அண்ட் கரெக்டான கண்டிஷன்ஸ்ல ஆடுற பிளேயர். ஸோ ஐல் பி ஹியூஜ்லி டிசப்பாயிண்டட். இந்த மாதிரி டைம்ல வந்து பிளேயர் லைக் ருத்ராஜ் வந்து சீன்ஸ் மோர் ஃபிட். பிகாஸ் நீங்க வந்து ம். உங்களை சுத்தி அடிக்கிற பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஓகே, இந்த விராட் கோலி பண்ண மாதிரி திலக் வர்மா பண்ண மாதிரி தேர் நீட்ஸ் டு பி சம் ஒன் ஹூ கேன் டேக் தி கேம். ஓகேவா? ஐ ம். அக்ரி. 2020 is a fast format. I completely agree. But you need someone to rely on to hit the sixes, right? நீங்க ஆமா, ஒருத்தர் நின்னார்னா மிச்சம் அங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிலேபிலிட்டி இருக்கணும்ல. அவங்க என்ன ஸோ பண்ணிருக்காங்கன்னா இஷான் கிஷன் ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை சேஞ்ச் பண்ண வேணாம், T20 வேர்ல்டு கப்பும் இதே தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தேர்ட் ப்ராசஸ் தான் போயிருக்காங்கன்னு தோணுது. இருக்கலாம். ஏன்னா இஷான் கிஷன் எப்படி இருந்தாலும் பிளேயிங் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்க மாட்டாரு. ஏன்னா இஃப் இஃப் சஞ்சு பிளேஸ் கிஷன் ஒன் பிளே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் அதே எனக்கு மாதிரி தெரிஞ்சு. சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் கன்சர்னிங்கா இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல நல்லாவே கம்பேக் பண்ணிருக்காரு. 30 கூடோஸ் டு எடுத்திருக்காரு, ஹிம். 32. அண்ட் பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாமோன்னு தோணுது அவர் பேட்டிங்கை பார்க்க. ஐ ஏன்னா டோன்ட் திங்க் ஸோ. 10வது ஓவர் தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் பத்தோ திங்க் ஸோ. ஏன்னா 11வது ஓவர்ல தான் சி ஆக்செப்ட் பண்ணாரு. தே வாண்டட், அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்கு. தே வாண்டட் டு ஹிட் as far and get the target as far as possible அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியால தான் போனாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ் வந்து ஸ்லோவான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கலாம்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா 32 from 22ங்கிறதே வந்து ஒரு ஸ்லோவான இதுதான். கரெக்ட் தானே? 32 from 22 balls தானே? ஓகே. யா, ஆமா. ஸோ அதுக்கு மேபி மேல ஸ்லோவா கொஞ்சம் இருந்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மேபி ஏன்னா மேபி. அவரு அடிக்கணும்னு ரன் ரேட் 10 மேல இருக்கு. ஸோ அடிக்கணும்னு பெரிய ப்ரெஷர் இல்ல. ஸோ அவரு சான்ஸ் எடுத்து பார்த்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் ரிங்கு பா, யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து ரிங்கு எதுக்கு ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான். என்ன இன்னிங்ஸ், மாஸ்டர் ஆஃப் செம இன்னிங்ஸ். ஸ்டேட்மெண்ட். செம்ம இன்னிங்ஸ். ஐ ரியலி என்ஜாய்ட் ஹிம் பேட்டிங். லைக் 20 சூப்பர் பால்ல இன்னிங்ஸ். 44. இப்போதான் ஃப்ரெஷ்ஷா வேற வந்து டொமஸ்டிக் ஆடிட்டு இருந்தாரு வேற. ஸோ அந்த அட்வான்டேஜும் அவருக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க டொமஸ்டிக் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு சான்ஸ்.
திஸ் இஸ் ஹவ் யூ பிசிஐக்கு வந்து கூடோஸ் இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வந்து நீங்க வந்து இப்படி ஒரு டொமஸ்டிக் ஆடி அதுல இருந்து வந்து எடுத்து வர ஆடி ஒருத்தர் எடுத்தீங்கன்னா இட் வில் பி a huge credit to all the ஆடுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ யா, குடோஸ் டு தம். ஆமா பிசிசிஐக்கு துபே வந்து பவுலிங்ல நல்லா பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அடி வாங்கினா கூட அடுத்து கடைசி ஓவர் வந்து சூப்பரா போட்டு கொடுத்துறாரு. ஆமா 2 விக்கெட் வேற எடுத்தாரு. ஸோ அவரும் எக்ஸாக்ட்லி. யூஸ் பண்றாங்க நல்லாவே எஃபெக்டிவா. ஸோ வெல் எனக்கு டன், தெரிஞ்ச வெல் டன் டீம் நியூசிலாந்து இந்தியா. டீம் வந்து பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல. டேவான் கான்வே கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், அவரும் அடிக்கல. ரச்சின் ரவீந்தாவும் அதே தான் அடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் இருந்திருந்தா கேம் க்ளோஸா போயிருக்கும். அவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடி இருப்பாரு எக்ஸாக்ட்லி, பவர் பிளேல. எக்ஸாக்ட்லி. டிவான் கான்வே ஐ டோன்ட் திங்க் இஸ் இன் த ஜோன் ஆஃப் T20 ரைட் நோ. ஏன்னா என்ன என்ன பொறுத்தவரை ஏன்னா SA20ல he did good. நல்லா தான் ஆனாரு SA20ல. ம். I didn't அந்த மாதிரி சொல்ல விரும்பல. பட் SA20 நல்லா தான் ஆனாரு. இங்க வந்து ஐ டோன்ட் திங்க் இந்தியன் பிச்சஸ் சூட்ஸ் ஹிம். 2023 சூப்பரா ஆடினாரு. 2023 ம். ஐபிஎல் ஆடுறப்ப நல்லா ஆடினாரு. பட் இப்போ என்ன ஃபார்ம் அவுட் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு டெவான் கான்வியோட கேஸே ரொம்ப மிஸ்ட்ரியா தான் இருக்கு. சச்சின் ம். ரவீந்திராவும் அதே மாதிரிதான். டிம் ராபின்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆமா See, உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ் லைக் பின் ஆலன், டிம் சைஃபர்ட் இருக்கிறப்ப ஏன் நீங்க வந்து அவங்களுக்குலாம் போகாம இவங்களுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. ஜஸ்ட் எனக்கு பிகாஸ் தெரிஞ்ச தி ஸ்குவாட்ல ஜிம்மி ஜிம்மி நீஷம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜிமி நீஷம் இஸ் ஜிம்மி நீஷம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ஜிமி நீஷம். ம். அவரால அட்டாக் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் டீசெண்டா ஆடுவார். யா யா. அவரை யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது மேபி. ஐ வுட் சே கோ ஃபார் ஜிமி நீஷம் இன்ஸ்டெட் ஆஃப் டேரல் மிச்சல். ஜிமி நீஷம் தான் வந்து 2019 வேர்ல்ட் கப்ல ரொம்ப முக்கியமான ஆள். அவரு ஒரே வேர்ல்ட் கப் ஆமா. க்ளோஸா போனதுக்கான ரீசனே ஜெமி நீஷம் தான். குட் பட் பிளேஸ், ஆனா இவங்க ஃபேண்டாஸ்டிக் மெயின் பிளேஸ். பிளேயர்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா டேரி மிச்சல் 100 அடிச்சிருக்காரு ஓடியில. அதனால அவர் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சான்ஸ் இல்ல. ODI and T20 are two different pieces of cake. Okay. என்ன ஸ்டில் பொறுத்து இவரு நாட் பேட், டீசெண்டா ஆடி இருக்காரு மிச்சல். டீசெண்டா தான் ஆடி இருக்காரு. பிலிப்ஸ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் பிலிப்ஸ் இப்படி சூப்பரா ஆடுவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. வி நோ சூப்பர் இஸ் இன்னிங்ஸ் ஃபீல்டிங், செமையாவே ஆடினாரு. வி நோ இஸ் ஃபீல்டிங் அண்ட் ஆல். பட் பவுலிங் அண்ட் பேட்டிங்ல இப்படி பண்ணாருன்னா செம்ம பிளேயரா இருக்காரு. இது அடுத்த மேட்சுக்கு மைக்கேல் பிரேசல் வந்தாலும் நோ ஸ்டாக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்தா ஹியூஜ் அடிஷன் அலாங் வித் சாண்ட்னர். பட் ஆமா சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெல் போத் ஆஃப் ஹேவ் அ ஸ்பின்னு சிமிலர் போடுவாரு. மைண்ட் செட். ஸோ எப்படி அதை ஃபிட் இன் பண்றாங்க ம். பார்ப்போம். யூ நீட் 3 ஃபாஸ்ட் bowlers, Yeah. 2 ஸ்பின்னர்ஸ்ல அவங்க 2 பேரும் ஸ்பின்னிங் பிளஸ் பேட்ஸ்மேன்னா ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு. என்னன்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு அவங்க இவங்க 3 ஃபாஸ்ட் பாலர் போடணும். ஜாக்கப் ம். டஃபி, மேட் ஹென்ரி, ஜாக் பாக்ஸ், இல்லைன்னா ஜேமிசன், ஜாக் பாக்ஸ், ஜாக்கப் டஃபி, இந்த இல்லைன்னா இந்த மேடம். இதுல யார் ஆடினா என்னன்னா ஜேக்கப் டஃபி ஆடினாரு. வேற 2 பேர், வேற எந்த 2 ஃபாஸ்ட் bowlers யாரு? ஐம் சாரி, ஃபுல் இன்னொன்னு மேட்ச் வந்து நான் பார்க்கல, சாரி. இன்னொன்னு வந்து ஜாக்கப் டஃபி ஒன்று, இன்னொன்று வந்து ஜேக்கப் டஃபி நான் கைல் பார்த்தேன். ஜேமிசன், இன்னொன்று கிறிஸ்டன் கிளார்க். ஆ கை ஜேமிசன் சூப்பரா தான் போட்டாரு. நான் வந்து அவர் எடுக்க மாட்டேன். கை ஜேமிசன் சூப்பராவே போட்டாரு. நல்ல டெக் ஹிட் ஆன் டெக் தான் போட்டாரு. செமையா போட்டாரு, நான் பார்த்தேன். ம். ஸோ கைல் ஜேமிசன், எனக்கு கிறிஸ் தெரிஞ்சு கிளார்க், மேட் ஹென்ரி வரலாம் மேபி. கிறிஸ் கிளார்க்க தூக்கிட்டு வேணா மேட் ஹென்ரி வேணா போடலாம். அப்படி இல்லைன்னா ஜாக் பாக்ஸ் வரலாம், பார்ப்போம். ம் ஜாக் ஃபோக்ஸ் வந்து ஓடிஎல் ரொம்ப அடி ஓகே. வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. நல்லா தான் ஆ போட்டாரு, டீசெண்டா போட்டாரு. பட் ரொம்ப அடி வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. பெவான் ஜாக்கப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு நியூசிலாந்துல. ஸோ அவர் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நல்ல ஹார்ட் ஹீட்டர்னு எம்ஐ பிளேடு தானே. பார்த்துருக்கோம். ஆமா எம்ஏபிள். So, yeah. பார்க்கலாம் வெயிட் சரி, பண்ணி. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க நியூசிலாந்து தோணுது. yeah. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது எஸ்கே? நெக்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர். செகண்ட் மேட்ச் இஸ் ஆன் செகண்ட் மேட்ச் வந்து
ராஜ்கோட்டா இல்ல, இல்ல இல்ல, ராய்ப்பூர். ராய்ப்பூர். ஓகே. ஓகே, ராய்ப்பூர். ம் பிரிட்டி டீசன்ட் கிரவுண்ட் ஃபார் ஸ்பின் ஓரியன்டா தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. எனக்கு ஏன் யஷ்வதியை ரொம்ப ஷார்ட்டா போட்டாருன்னு எனக்கு புரியல ஒரு விஷயம். அவர் வந்து அட்டாக் பண்ண போறாங்க ஆல் அவுட்டா, பட் ஆனா எதுக்கு ஷார்ட்டா அவர் போடுறாருன்னு எனக்கு புரியல. ஷார்ட்டா போட்டு தூக்கி போட்டுக்கலாம், ஸ்லோவா போட்டுக்கலாம். எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து ஷார்ட்டா போட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்லோ ஸ்பின்னர், ஸோ ஷார்ட்டா போட்டீங்கன்னா இட் வில் கிவ் த பேட்ஸ்மேன் டைம். அது அபிஷேக் சர்மா மாதிரி ஆள்லாம் இறங்கி வந்து அடிப்பாரு வேற. அதான் ஆமா அபிஷேக் சர்மா பண்ணாரு. அவர் ஆமா ஸோ ஆமா, யா, ஆல் அவுட்டா போயிட்டாரு. பவர் பிளேயர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அன்ஸ்டாப்பபிளா ஆடினாரு அவரு. அவரோட ஃபார்ம் செமையா இருக்கு. பாப்போம் நெக்ஸ்ட் எனக்கு மேட்ச் என்ன எனக்கு பண்றாரு. தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சஞ்சு ஃபார்ம் பண்ணிட்டான்னா டிஸ்ட்ரக்டபிள் ஓப்பனர்ஸ் தான் ரெண்டு பேரும். ஸோ யா, ஓகே, நியூசிலாந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் மேட்ச்னு தோணுது. க்ளோஸா போகும்னு தோணுது. க்ளோஸா போகும் தான் நான் எனக்கு நினைக்கிறேன். சி, எவ்வளவு க்ளோஸா பண்ணாலும் திஸ் T20 ஸ்குவாட் ஆஃப் இந்தியா இஸ் அன்பிரேக்கபிள். சரியான ஸ்குவாடு. ஸோ ம். ஆஃப்டர் ஆஃப்டர் 2 to 3 years this is the perfect squad. பண்ணுங்க காய்ஸ், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? அவருக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றேன். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க இதே ஸ்குவாடை வச்சு. நோ சேஞ்சஸ். இதே ஓகே ஸ்குவாடை வச்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க ராய்ப்பூர். ஏன்னா வந்து சஞ்சுவோட இது வேற. சஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார், அடிப்பாரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ சகமன் சிங். நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். அன்டில் தென், பை பாய்.